சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பா படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லா 2 3 வாட்டி கூட பாக்கலாங்க. அந்த அளவுக்கு செம்ம பாஸ். அவன் பையன் சொல்ல வேணாம், சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு கூஸ் பம்ப் ரொம்ப கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஃபேமிலியா வந்து நம்ம இதுல ஒரு எந்த ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப நல்லா சூப்பரா இல்ல தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மலையாள சினிமா அவ்வளவுதான். குட் சினிமா இருக்கு உள்ள. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணலாம். நம்ம தலைவருக்காகவே அவர் படம் ஹிட்டுங்க, கண்டிப்பா ஹிட். நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காரு படம், செம ஹிட்டு. நம்ம எதிர்பார்த்தது ஒரு படி மேலேயே இருக்கு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காருங்க. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாள்ல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. பிளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன், எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்றேன். எடுக்காது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் கையில லாஸ்ட்ல கொடுத்து முடிச்சாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுதான், எல்லாருமே அதுல நிஜமானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு லைஃபை வாழ்ந்துருக்காங்க. அங்க லைஃப் அங்க இருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர். அதான் ஒரு ஸ்டோரி லைன் ஒன்றும் கிடையாது. அதை ஆரம்பிக்குது, இது இன்டர்வல் பிளாக்கு, பினிஷிங், ஆக்ஷனு, பாட்டு, ஸோ ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. ஆனா ஓப்பனா சொல்ல போனா பையன் செகண்டரி தான், அவருக்காக வந்தது. இப்ப அவர் படம் பார்த்துட்டோம். ஸோ அவரு பாணியே இவரும் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு படம் வெற்றி அடையும் ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல. எதுவுமே தேவைப்படல, எல்லாமே அது ரொம்ப அழகா இருந்துச்சு. படம் வித்தியாசமா இருந்துச்சு. தமிழ் இதுக்கு வந்து இது ரொம்ப புதுசான படம். 3 hours பார்க்கலாம். 1.5 hours என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்னடா இதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் விட்டாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். ஸோ எப்படி சொல்றது, ஆஸ்கர் வந்து இருக்கு. எல்லாருமே நல்லா கை தட்டி விசில் அடிச்சு அந்த மாதிரி தான், எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கு. பல இயக்குநர்கள் வந்து மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன். ஆனா பொதுவாக சொல்லுவாங்க, பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தா இந்த படம் அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து குறிப்பா வந்து மிகச்சிறப்பா எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு, வித்தியாசமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், வித்தியாசமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. டைரக்டர் என்ன சொல்றாரு?